சென்னை போக்குவரத்து துறையின் பணி நியமனத்தில் விஞ்ஞான ரீதியில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பெருநகர போக்குவரத்து கழகத்தில் ஜூனியர் பொறியாளர்கள் மற்றும் உதவி பொறியாளர்கள் நியமனம் செய்யும் போது தகுதியானவர்களின் மதிப்பெண்களை குறைத்துள்ளதாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து நம்பி வெங்கடேஷ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச், செந்தில் பாலாஜியின் பதவிக்காலத்தில் எம்டிசியால் 13 ஜூனியர் பொறியாளர்களுக்கு பதிலாக 33 ஜூனியர் பொறியாளர்களுக்கும் 40 உதவி பொறியாளர்களுக்கு பதிலாக 63 உதவி பொறியாளர்களுக்கு பணி அறிவிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பெண்களை குறைத்து குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோயிலில் பொங்கல் வைத்து வழிபடுவதற்கு கூட அனுமதி கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் அரங்கேறியுள்ளது. பாச்சலில் உள்ள முத்துக்குமரன் கோயிலில் சித்திரை திருவிழா அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் வழக்கமாக பொங்கல் வைக்கும் திடலில் யாரும் பொங்கல் வைக்க கூடாது என நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த பாச்சலை சேர்ந்த பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் வைத்து வரும் நிலையில் தற்போது அனுமதி மறுப்பது நியாயமற்றது என கூறி முழக்கம் எழுப்பினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என வெற்று கோஷம் போடும் நிலையில் பொங்கல் வைப்பதற்கு கூட பெண்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினர். இந்த சொந்தமான இடத்துல நாங்கள் இத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ பிரச்சனை பண்ணி அங்கே வைக்கக்கூடாது பொங்கல், நீங்கள் ஊருக்குள்ளே வைங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சம்மதம் கிடையாது. நாங்கள் பாவடியில் மட்டும்தான் பொங்கல் வைப்போம். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வர சந்ததியெல்லாம் மறந்து போயிடும். இந்த ஊர் கோயில் இருக்குது, ஊர் இருக்கிறவங்கிறதே மறந்துடுவாங்க. அதனால் நாங்கள் ஒரே போராட்டம் எங்களுக்கு வேண்டியது பாவடி மட்டும்தான். அங்கே மட்டும்தான் பொங்கல் வைப்போம். எங்களுக்கு அந்த உண்டான உரிமை வேணும். சட்டப்பேரவையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்காக ஸ்டாலின் வெளியிட்ட 9 அறிவிப்புகளும் ஏமாற்றமளிப்பதாக அரசு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களை கடன்காரர்களாக மாற்றுவதற்காகவே புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது பெறப்படும் முன்பணமானது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடமிருந்து திரும்ப பெறப்படும் சூழலில் இதை பெரிய அறிவிப்பாக அரசு அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கதல்ல எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் 3 முறை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கான செலவினத்தை மட்டும் குறிப்பிடாமல் அரசு ஊழியர்களுக்கான திட்டங்களுக்கு ஆகும் செலவினத்தை மட்டும் கோடிட்டு காட்டுவது எவ்வகையில் நியாயம் என்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது.